ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கு கீழே பாத்ரூம் அமைக்கிங்க அப்படின்னா என்ன கவனிக்கணும், வெஸ்டர்ன் டாய்லெட்னா என்ன கவனிக்கணும், இதே இது இந்தியன் டாய்லெட்னா என்ன கவனிக்கணும், அதோட ஹைட்டு எவ்வளோ வைக்கணும், அதோட ஸ்பேஸ் லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கட்டாயம் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, இல்லைன்னா வாஸ்துப்படி நான் வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்க்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும். அப்படின்னாலும் இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை. அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணுங்கள். படிக்கீழே அமைக்கக்கூடிய பாத்ரூமோட முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா அதோட ஹைட்டு தான். சரிங்களா? ஏன்னா ஹைட்டு ஒரே ஹைட்டில் வராது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூஃபோட ஹைட்டு 10 அடி அப்படின்னா ரூஃப் திக்னஸோட சேர்த்து ஒரு 10 அடி வரும். 10 அடியை நம்ம சென்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம 5 அடிக்கு லேண்டிங்கோட ஹைட்டாக வைப்போம். அப்படின்னா தான் இந்த படியோட சாட்டமும் அந்த படியோட சாட்டமும் ஒன்று போல் இருக்கும். ஸோ அப்படி ஒன்று போல் இருக்குங்கிற 5 அடிக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த 5 அடி கீழே நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம் உள்ளே போக முடியாது, தலை தட்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் நான் இந்த சைட்டோட ஹைட்டை சொல்கிறேன். இது 10 அடி ரூஃப் ஹைட்டு, ரூஃபோடு சேர்த்து 11 அடி ஹைட்டு. இந்த 11 அடி ஹைட்டுக்கு நம்ம முதல் லேண்டிங்கோட ஹைட்டு 6 அடியாக வச்சுருக்கோம். அடுத்து நம்ம நேராக அந்த ரூஃபுக்கு பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட் வச்சுருக்கோம். இதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல் படியை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 படியை மட்டும் நம்மளுக்கு முன்னே சிட் அவுட்னால ஒரு 2 படியை மட்டும் முன்னே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மேலே பார்த்திங்கன்னா நம்ம யாருனே இதோட டீட்டெயில் எல்லாமே நான் அந்த படி எப்படி அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கீழே பாத்ரூம் ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ரூஃப்லேருந்து ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ ரெண்டு சாட்டமுமே படி பார்த்திங்கன்னா ஈவனாக நம்ம 7 இன்ச்சஸ் சைஸரும் 10 இன்ச்சு பார்த்திங்கன்னா த்ரெட்டும் கொடுத்து பண்ணிட்டோம். இப்போ அது கீழே வரக்கூடிய பாத்ரூம்லேயும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, டைல்ஸ் ஒரு 2 இன்ச்சு, மேலே உள்ள பிளாஸ்டிங் ஒரு 1/2 இன்ச்சு, அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வரையில் அடிபட்டுரும். அப்படிங்கிற நமக்கு 6 அடி வச்சோம்னா 5.25 தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 5.25 நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த படியிலேருந்து நம்ம ஒரு 1/2 அடி டவுன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு நம்ம பெட்ரூம்லேருந்து உள்ளே வர ஒரு ஸ்டெப்பு இறங்கி நம்ம இந்த பாத்ரூமை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1/2 அடியை நம்ம டவுன் பண்ணுறதுனால நம்மளுக்கு 6 அடிங்கிறது 6 அடியாக நம்மளுக்கு கிடைச்சிருது. இதே இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி டவுன் பண்ணாமல் அந்த 6 அடி லேண்டிங்கை 7 அடி உயரத்தில் நம்ம வச்சுருக்காங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லேண்டிங்கோட சாட்டம் ரொம்ப உயரமாக இருக்குது ஒரு படியும், அடுத்த லேண்டிங் 3 அடி உயரத்துலேயே ஒரு லேண்டிங் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா அதோட படியோட உயரம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராப்பராக பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அதோட த்ரெட்டு ரைஸ் எல்லாமே கேல்குலேட் பண்ணி, அது கீழே நம்மளுக்கு பாத்ரூம் போடுறோம் அப்படின்னா அந்த பாத்ரூமோட ஹைட்டையும் கேல்குலேட் பண்ணி, ஒரு வேளை வரல அப்படின்னா அதை இந்த மாதிரி 1/2 அடிக்கு டவுன் பண்ணி, ஸோ அதுலேயுமே நீங்கள் வெஸ்டர்ன் வைக்கிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே பிளாட்டாக காங்கிரீட் போட்டுக்கலாம். இதே இது இந்தியன் வைக்கிங்க அப்படின்னா அந்த இந்தியன் டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இது ஒரு கோப்பையோட ஹைட்டு ஒரு 8 to 9 இன்ச்சஸ் வரும். அது மாதிரி பீட்ராப்போட ஹைட்டு ஒரு 5 இன்ச்சு வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 அடிக்கு நம்மளுக்கு ஹைட் வந்துடும். ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தோண்டி அது வரைக்கும் கீழே டவுன் பண்ணி மேலே வெறும் 3 இன்ச்சுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பாத்ரூம் கோப்பை உயர்ந்திருக்க மாதிரி நம்ம அதையுமே செட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த லேண்டிங்கோட ஸ்லோப் இருக்குது பார்த்திங்களா, இது தலை தட்டக்கூடாது. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதோட அகலத்தை 4 அடியாக வச்சுட்டோம். லேண்டிங்கை 3 அடி தான் லேண்டிங்கு. இந்த அகலம் 4 அடி வச்சுக்கலாம். இந்த 1/2 அடிக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு கீழே நம்ம டாய்லெட்டை கொண்டு வராமல் அந்த ப்ரொஜெக்ஷன் கீழே நம்ம எதிர்த்தாப்பில் நம்ம சவரை கொடுத்துட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சவரில் குளிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இதோட ஹைட் இந்த ப்ரொஜெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 6 அடி இருக்குது. இந்த டேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 6 அடிக்கு மேலே நம்மளுக்கு அது தலை தட்டாது. ஒரு வேளை நம்மளுக்கு அது தட்டினாலுமே நம்மளோட அது அகலம் 4 அடி இருக்கிறதுனால அந்த செவரை ஒட்டி நம்ம குளிக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லோப்பையும் நம்ம மைண்டில் வச்சு அந்த இடத்துல நம்ம சவர் பாயிண்ட் ஏற்ற வைக்கோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே படிக்கல பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பர் பிளானிங்கோடு பண்ணோம் அப்படின்னா அந்த ஷவர் பாயிண்ட்லேருந்து இந்தியன் டாய்லெட்லேருந்து அது வரக்கூடிய நல்லி பாயிண்ட் வரைக்கும் அதோட ஹைட்டிலேருந்து எல்லாமே ப்ராப்பர் பிளானோட பண்ணோம் அப்படின்னா படிக்கல பாத்ரூம் வைக்கையில் எந்த தவறும் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பிளானிங், எஸ்டிமேஷன், எலிவேஷன், எக்ஸல் டிராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.